நம்ம இந்த வீடியோவில் நல்ல புரோட்டீன் உள்ள ஒரு தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன தோசைன்னு வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த தோசைக்கு பாசிப்பயிறு முழுசாக இருக்க பாசிப்பயிரை நம்ம போட போகிறோம். இது ஒரு கப் அளந்துக்கலாம். இது ஒரு கப் அளந்துருக்கோம். இப்போ அந்த இட்லி அரிசி ஒரு கப்பு நம்ம அளந்துக்கலாம். இட்லி அரிசி ஒரு கப்பு. இது கூடவே கொஞ்சோண்டு வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதோட போட்டு இது தனியாக ஊற வச்சுக்கலாம், இது தனியாக ஊற வச்சுக்கலாம். பாசிப்பயிரையும் ரெண்டுமே ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம பாசிப்பயிரை ஊறினது 4 மணி நேரத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறியிருக்குன்னு. அப்படியே டபுளாக பப்புளி மாதிரி ஊறியிருக்கு. இது தண்ணியை நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கோம். இதுவும் பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. தண்ணி இல்லாமல் போடுங்க ஃபஸ்ட்டு. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு வெங்காயமும் இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் வெறுமனே கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சது இங்கே பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோன்னு. இது வெறுமனே இந்த மாதிரி சுற்றி இருக்கும். இது அரைப்பட்டிருக்கு. இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் அரைச்சது எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம அரைச்ச மாவு இப்படி இருக்குது. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இதை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, இது இப்படியே ஊற்றலாம். இதுக்கு ஒரு நம்ம சட்னி பண்ணிக்கலாம். இது நடக்கலை பருப்பு சட்னி ஒன்று வைக்க போகிறோம். நடக்கலையை வறுத்த நடக்கலையே இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். தேங்காயும் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகா இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம் சட்னிக்கு. இதில் ஒரு வெள்ளைப்பூடு மட்டும் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம அரைச்சது இந்த மாதிரி அரைச்சிருக்கு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். நீ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இப்போ அதை கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். தேவைக்கு கடுகு. இப்போ கருவேப்பிலையும் பட்டை வத்தல் 2 போட்டிருக்கேன். இந்த மாதிரி வெங்காயத்தை ஆஃபாக கட் பண்ணிக்கிங்க. இதை தோசைக்கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சுற்றி எண்ணெய் விடுங்க. இப்போ இந்த தோசையை மூடி வச்சுக்கலாம்.